ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது தான்ப்பா. என்னுடைய ஸ்டைலில் எப்படி அரைக்கிறது தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கான பொருள் தான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்த்துடலாம். இப்போ மிளகா தனியாக அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகா தான்ப்பா நல்லா இருக்கணும். வந்து பார்த்தீங்களா, இந்த குண்டு மிளகா நல்லா ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது கூடவே வந்து ஒரு 1/4 கிலோக்கு வந்து நீட்டு மிளகா இருக்குது பார்த்தீங்களா, சிகப்பா, அதுவும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம மிளகா அரைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா தூள் வந்து நல்ல கலராக இருக்கும். நம்மளுக்கு குழம்பு வைக்க சொல்ல கலர் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் மிளகா பார்த்தீங்களா, குண்டு மிளகா வந்து நீங்கள் நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த பவுடருமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சா எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு வரும். அதுக்காக நல்லா இருக்கணும். அந்த மிளகா எடுத்து வச்சாச்சு. அதுக்கேற்ற தனியா 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியா போடுறேன் நான். தனியாக பாருங்கள், நல்ல வெள்ளை தனியாவாக எடுத்துருக்கேன். இதெல்லாம் காய வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு கூட போகிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மிளகு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கப்பா. மிளகு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், சீரகம் 100 கிராம். அதுக்கப்புறம் இது சோம்பு பார்த்தீங்கன்னா 50க்கு கொஞ்சம் 50 கிராம் எடுத்துட்டு கொஞ்சம் கை எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இது வெந்தயம் எடுத்திருக்கேன், கடுகும் எடுத்து வச்சிருக்கேன், அரிசியும் எடுத்து வச்சிருக்கேன், கடலைப்பருப்பு, நம்ம துவரம்பருப்பு, சாம்பாருக்கு போடுற துவரம்பருப்பு. பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. இது சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் காயறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் குழம்பு மஞ்சள் தூள், இது விரல் மஞ்சள், அந்த வந்து 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி மஞ்சள் வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து குழம்புக்கு கலர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்களா மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி மஞ்சள் பார்த்து வாங்கிக்கோங்க, வெள்ளையாக இருக்கும். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா கழுவி நல்லா கைப்பிடி எடுத்து கழுவி காய வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இப்போ அரைக்க வேண்டிய பொருள். இதில் வந்து நம்ம சுக்கு வந்து 50 கிராம் சேர்க்கணும்ப்பா. அதுவும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வந்தோடனே அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் அரைக்க சொல்ல எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து போய் நம்ம வானிலை காய வைக்க போகிறோம். செம வெயில் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. மூச்சு வாங்குது. சப்பா இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா வெயில் வரும். இங்கே வச்சிடலாம். ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணு. மூச்சு வாங்குது. தேவையான புடவை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது நான் வைக்கலாம். பார்த்து விழாதுல விழாது. இது கீழே வந்து ஆக்சுவலி வந்து ஆமாம், நானும் வந்து அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் இருட்டுது. அப்படிதான் இருக்காது, அப்போது வந்து அப்படி தானே பண்ணிட்டு இருக்கு. மழை கிலோ வந்துச்சுன்னா அவ்வளோதான். வந்துச்சு. இப்போ தட்டு வை. எங்க வெயில் அப்பா கண்ணு கூசுது. கண்ணு கூசுது. அப்படியே கொட்டி காய வைப்பியா? முளக்காவும் அப்படியே வச்சிடலாம் தான் இருக்கேன். இது அப்படியே வச்சுட்டா கொட்டல அப்படியே வைக்க போற. அது எப்படி கவர் உள்ள காயுமா? காயும். கீழே தரதான் கொட்டணும். இங்கே மண்ணு நின்று வந்துருமோன்னு ஒரு பயம். மூடி வச்சிரு கொட்டிட்டு. ஆமாம், பறந்துடும். இங்கே எல்லாம் வந்து கழிச்சு விடுவாங்க. அதான் ஒன்று. அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த ஹெர்பல் பாத் பவுடர் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என்னென்னலாம் வந்து போட்டிருக்கோன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், மார்க்கெட் போயிட்டு வந்த வீடியோ. அதில் வந்து இதில் என்ன பொருள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுவும் காய வைக்க போகிறோம். இந்தாம்மா, இதுவும் கொட்டுறியா? அப்படியே தட்டில் தான், எதுவுமே கீழே கொட்டக்கூடாது. இது ஃபஸ்ட்டு இந்த வெற்றி வேறு தனியாக எடுத்துக்கலாம். வெற்றி வேர் இதுலேயும் கொஞ்சம் இது அள்ளி போடுப்பேன். அவ்வளோதான். ஓகே, நல்லா அடிக்கிற வெயிலில் காஞ்சிடும் போல. இல்லை காஞ்சிடும். இன்னைக்கு ஈவினிங்கே அரைச்சிடலாம். ஆமாம், இதே ப்ராசஸ் போச்சுன்னு ஒருத்தர் வந்துக்கிறார். அங்கே பேர் நிழலில் போய் உட்கார்றாரு பேர். அவர் கால் சூடு, நைஸாக கால் சூடா பதிங்கி போகிறாரு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஆமாப்பா, அப்போ தான் தூசு மண்ணெலாம் படாது. இங்கே மாடி ஓப்பன் பிளேஸ்ன்றதுனால இந்த செடி கொடி இந்த மண்ணுங்க எல்லாம் வந்து நம்ம பொருளில் பட்டுடும். அதுக்காக கல் ஒன்று வைக்கணும். அந்த கல் அந்த இப்போ வைக்க போகிறோம் பாரு, எப்படி நம்ம தட்டிலே தான். ஓ சரி, ப்ராசஸ். இது இப்படி மூடிட்டேன் இல்லையா, இது இப்படி தட்டாண்டி இப்படி வச்சு விட்டுணும். பறக்காது. ஆமாம், இதுக்கு கல் எல்லாம். சரி, ஓகே. இதே தான் நம்மளுக்கு வேலை. என்ன இப்படி வச்சுன்னு திரும்ப அதை ஒன்று திரும்ப இப்படி மூடி.
எங்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்தோம் சொல்லிப்போ. ஒரு வழியா நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா நான் எனக்கு வேலை முடிஞ்சிச்சுப்பா. என்னுடைய குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறது அங்க மிஷின் காலியா இருந்தது. நிம்மதியா இருக்க போல. தண்ணி ஊத்தி விடுற இதுல எவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு. இங்க பாருங்க, சுஷ்மி ஒர்க்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். அது அவ சொல்லுவா. நம்ம இங்க பாத்தீங்களா எவ்வளவு பதமா காய வச்சு எல்லாமே போடச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து மிளகா தனியா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம்ப்பா. அவங்களே கொஞ்சம் காய வச்சு கொடுத்துட்டாங்க. கலர்ஃபுல்லா எவ்வளவு எப்படி எடுத்தீங்களா, கலர் நல்லா இருக்கா? ஏன்னா இந்த மிளகா போட்டா மட்டும்தான், ரெட் மிளகா போட்டா மட்டும்தான் இந்த கலர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். குழம்பு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எவ்வளவு வாசனை தெரியுமா நம்ம எல்லா பொருளும் சேர்த்ததுனால. நெடி அங்க போனோடனே தும்பல். நாங்க போனோடனே பாத்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து மாவு மிஷின் வந்து கூட்டமா இருக்கும்னு பார்த்தோம். நல்ல வேலை காலியா தான் இருந்தது. அதுவும் இது கோதுமாவே எல்லாமே அரைக்கிறாங்க. நம்மளுக்கு மிளகா தனியா வந்து அப்பதான் ஒருத்தர் அரைச்சிருந்தாரு, ஒருத்தர் வெயிட் பண்ணி உட்காந்து இருந்தாரு பாருங்க. எனக்கு அரைச்சு கொடுத்துட்டாங்க. சுஷ்மி என்ன நீ சொல்ல போறியா? சொல்லு. அவ்வளவுதான், என்ன சொல்றது, எனக்கு அங்க இல்லன்ட்டாங்க. அந்த மிஷின் சீக்கிரம் அரைக்கிற மிஷின் வந்து அங்க இல்லையாப்பா. அது வேற எங்க போனோமா, குளியல் பவுடர் அதுலதான் அரைக்கணும். அதுக்கு நாளைக்கு தான் நாங்க அது பாக்கணும் வேற எங்க போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நம்ம வீட்டுக்கிட்டேயே தான் இருக்கு, அதனால அங்க போயிட்டோம். அதுக்குன்னு தனியா மிஷின் வந்து இருக்கான். அவங்க நாங்க போற இடத்துல அரைக்கிறது இல்லைன்ட்டாங்க. அதனால நாளைக்கு தான் பார்த்து, நாளைக்கு சண்டே மண்டே தான் அரைக்க முடியும். சுஷ்மி வந்து என்ன பொறுமையா இருப்பியா? அவ்வளவுதான்ப்பா. சூப்பரா அரைச்சி காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்களும் வீட்டுல ஒரு தடவை வந்தீங்கன்னா ஓபன் பண்ணி வைங்க. அப்படியே கம்ப்ளீட்டா வந்து அந்த சூடு கூட எந்த ஹீட்டுமே இருக்கக்கூடாது. மிளகாத்தூள் கையில ஆறி போச்சு, நல்லா வாசனையா நல்லா இருக்கு. இதை பாத்தீங்களா, அதுக்கு போட்டு எடுத்து வைக்கிற டப்பாவும் நல்லா கழுவி காய வச்சு வச்சிருக்கேன். ஈரம் இருக்கக்கூடாது, அதுதான். இப்ப இந்த டப்பால எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து. ஆமா, இது சமையல் யூஸ் பண்றதுக்கு நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். டப்பால எடுத்துக்கலாம். இந்த கரண்டி கூட ஈரம் இல்லை, அதுதான் பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மரக்கரண்டி. லாஸ்டா வந்து இது நான் சுக்கு ஆட் பண்ணல, சொல்லிட்டேன். இத வந்து அதான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுக்குறோம். இது என்னென்ன கிராம் எவ்வளவுக்கு போட்டு அரைச்சோன்றது டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்ம குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம வீட்டுல பாத்தீங்களா பெண்களுக்கு இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள், புளி, உப்பு, பருப்பு இந்த ஐட்டங்கள் இருந்தாலே போதும். நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். நம்ம கிட்ட அந்த இந்த ஐட்டத்தை வச்சு மட்டுமே நம்ம செஞ்சிடலாம். ஒரு டக்குன்னு ஒரு தக்காளி இந்த குழம்பு புளியை வச்சு குழம்பு கரைச்சி வச்சுக்கலாம். இட்லிக்கு டிஃபனுக்கு வேணா இட்லி பொடி, பூண்டு பொடி செஞ்சுக்கலாம். இதை போட்டு பூண்டு வச்சு செஞ்சுக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கடையில அதிகமா வாங்குறவங்க ஓகே, தெரிஞ்சவங்க இனிமேல் அரைக்க தெரியலன்றவங்க இந்த மாதிரி மெத்தட்ல வீடியோ பார்த்து அரைச்சு வச்சுக்கோங்கப்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழம்பு உங்களுடைய குழம்பு வந்து டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்க கடையில வாங்குற குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் நல்லா இருக்கும். இதை தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்ப்பா. இதோட நெக்ஸ்ட் வீடியோல நான் பாக்குறேன். அப்படியே இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துடுங்க, சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.